பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் அவருடைய கிருபை அபரிதமாய் நம் மீது விளங்க பண்ணி இரவெல்லாம் நம்மை காது புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் மெய்யாகவே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த சூழ்நிலை, மார்த்தாள் இதை இயேசுவினிடத்தில் சொன்ன சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து 4 நாளாயிற்று, அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். இயேசு இப்போதுதான் வருகிறார். அப்போது இயேசு அற்புதம் செய்கிறவர் என்கிறது மார்த்தாளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீனார், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு நம்மோடு இருந்தால் அந்த நிலைமை வித்தியாசம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நம்மோடு தங்கியிருப்பாரே ஆனால் அங்கே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே கர்த்தரை நாம் எப்போது நம்மோடு வைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகி போகக்கூடாது. அவரை எப்போது நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும். நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவள் சொல்லுகிறாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கிறோம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கடுமையான காற்று, கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்கிறதான சூழ்நிலை. இயேசு நிம்மதியாக கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போதான் இவர்கள் எவ்வளோ தண்டுவலித்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. காற்று அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போதான் சொல்லுகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்தார், கடலையும் காற்றையும் அதட்டினார், அங்கே அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். பாருங்கள், இப்போது அவர்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய விண்ணப்பமும் நம்முடைய ஜெபமும் கூட அவிதமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்யும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். சகேயின் அனுபவத்தை பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 9-10 வசனங்களில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் தேடி காப்பாற்றி நமக்கு கொண்டு வந்து தருவதற்கு இவர் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு சிலர் இழந்து போயிருந்தால், நாம் அந்த பலிபீடத்தை கட்டி சரிப்படுத்தி ஆண்டவருக்கு என்று காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை எப்போது நம்மோடு வைத்துக்கொள்வோம், அது மேன்மையாக இருக்கும். ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு இருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தைகளை இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறது மிக அவசியம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தரை எப்பொழுது எங்களோடு வைத்துக்கொள்ள கிருபைதார். தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும், எல்லா நன்மையாலும் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.